மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்றான். அவனோடு கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோடு எதிர்க்க நம்மால் கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரனாகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள். இந்த 10 பேரும் போய் 40 நாள் நல்லா வயிறார டேஸ்ட்டாக நல்லா சாப்பிட்டுட்டு, ஏன் இப்போ 40 நாள் போனப்போ புதுசாக வித்தியாசமாக ஒரு கூட்டம் அப்படியே வந்துட்டு போகுது, தெரு வழியாக வருது, தோட்டத்து வழியாக போகுது, இது யார் வித்தியாசமாக இருக்குன்னு அவங்கள அடிக்கணும்னா 10-12 பேர்த்த அப்பயே போய் அந்த ராட்சதர்கள் அடிச்சிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய பாதுகாப்பின் கரம் இருக்கிறது. உடன்படிக்கையின் மக்கள் யாரும் அவங்கள தொட முடியாது. இவங்க 40 நாள் எல்லாத்தையும் பார்த்துட்டு அனுபவிச்சுட்டு வந்துட்டு சொல்கிறாங்க, நம்மளால் ஜெயிக்க முடியாது, அந்த தேசம் நம்மளையெல்லாம் பட்சித்து போடும், அந்த தேசமே பட்சித்து போடும். அங்கே இருக்க ஏனாக்கின் குமாரரை பார்த்தாவே எங்களுடைய பார்வையில் வெட்டுக்கிளியை போல் நாங்கள் இருக்கிறோம், அவங்க பார்வையிலையும் நாங்கள் வெட்டுக்கிளியை போல் இருக்கோம். எவ்வளவு சிந்தித்து யோசித்து நம்மளால் முடியாது, ஆகாது, நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 10 பேர் சொல்கிறப்ப 2 பேர் காலேப் சொல்கிறாரு, கொஞ்சம் அமைதியாக இருங்கப்பா, சத்தம் போடாதீங்க, நல்ல தேசம், எளிதில் சுதந்தரித்து கொள்ளலாம் அப்படின்னா அதெல்லாம் கேட்க மாட்டோம்னு சொல்லிட்டு இந்த 10 பேர் சொன்ன செய்தியை கேட்டு அடுத்த அதிகாரத்தில் பாருங்க, அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று ராம் முழுவதும் இங்கே கூப்பிட்டு 12 பிரபுக்களும் நின்று ஆண்களை எல்லாம் கூப்பிட்டு, இதாப்பா அந்த தேசத்தோடைய கனியை எல்லாம் பார்க்குறாங்க, பார்த்துட்டு நம்மளால் முடியாதுன்னு 10 பேர் சொல்கிறாங்க. இந்த 2 பேர் சொல்கிறாங்க எளிதில் சுதந்தரித்து கொள்ளலாம். அவங்க சொன்ன வார்த்தையை பாருங்க, இந்த 2 பேர் சொன்ன வார்த்தை அந்த அதிகாரத்தில் 14வது அதிகாரத்தில் 7வது வசனம் பாருங்க. இஸ்ரவேல் புத்திரர் சமஸ்த சபையை நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம், கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்தில் நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணாதிருங்கள், அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, அவர்கள் நமக்கு இரையாவார்கள், அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். இந்த காலேப்பும் யோசுவாவும் சொல்லப்பட்டிருக்க 6வது வசனத்தில் சட்டையை கிழிச்சுக்கிட்டு கூட்டத்துக்குள்ளே போய், எப்பா கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அமைதியாக இருங்க, கர்த்தர் நம்ம மேலே பிரியமாக இருக்கார், கர்த்தர் தான் நம்மளை கூப்பிட்டு வந்தார், அந்த தேசத்தை கொடுப்பேன்னு வாக்கு பண்ணியிருக்கார், எளிதில் சுதந்தரித்து கொள்ளலாம் அப்படின்னா, இந்த 10 பேர் சொல்கிறத கேட்டு எல்லா புருஷர்களும் வீட்டில் போய் மனைவி பிள்ளைகிட்ட சொல்லி, இந்த மாதிரி பேசாமல் அங்கே கல் எடுத்துக்கிட்டு இருந்தாலும் நல்லா இருந்திருப்போம், இந்த மோசே கர்த்தர் நம்மளை கூட்டி போய் நல்ல தேசத்தை கொடுப்பாரு, அங்கே சொல்லப்பட்டிருக்கு வெட்டப்பட்ட கிணறு, நடப்படாத திராட்சை தோட்டம், கட்டப்பட்ட வீடு, இப்படி கர்த்தர் ஆசீர்வதிக்கிற நல்ல தேசத்தில் கொடுப்பாருன்னு சொல்லி வந்தோம். 10 பேர் சொல்கிறாங்க நம்மளால் முடியாது, அந்த தேசத்தில் இரையாகி போயிடுவோம், நம்ம எல்லாரும் சாக போகிறோம் அப்படின்னு புலம்பி இருக்காங்க. வீட்டில் இருக்க மனைவி பிள்ளைகள்லாம் சேர்ந்து அவர் சொல்கிறத கேட்டு இப்போ எல்லாரும் சேர்ந்து ராம் முழுவதும் அழுகிறாங்க. 30 லட்சம் பேர் அழுதா எப்படி இருந்திருக்காங்க. இப்போ ஒரு கிராமம் இருக்குது, 100 பேர் இருக்காங்க, அதில் ஒருத்தர் திடீர்னு சின்ன வயசில் மரித்து போயிட்டாங்கன்னா அவங்க புலம்பி அழுகிறத பார்த்துட்டு ஊரே ரொம்ப வருத்தப்படுறாங்க. இந்த 10 பேர் சொல்கிறத கேட்டு 30 லட்சம் பேர் குடும்பத்துலேயும் ஒரு பெரிய பாதிப்பு வந்துருச்சு, அழுகிறாங்க, ராம் முழுவதும் அழுகிறாங்க. எப்படி என்னென்ன நினச்சி அழுகிறாங்கன்னு பாருங்க. கர்த்தர் எவ்வளவு பெரியவராக இருக்கார். இந்த 30 லட்சம் பேர் இந்த 10 பேரை, நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரியில்லைடா, கர்த்தர் சொல்லியிருக்காரு, மோசே அனுப்பினபடி நீங்கள் போனீங்க, பார்த்தீங்க, நல்ல தேசம், நீங்கள் கனியெல்லாம் நல்லா இருக்குதுன்னு கொண்டு வந்தோம்னு கொடுக்குறீங்க, அப்புறம் ஏன்டா இப்படி கடவுளுக்கு விரோதமாக நீங்கள் கலகம் பண்ணுறீங்க பேசுகிறீங்கன்னு இந்த 30 லட்சம் பேர் அந்த 10 பேரை வாய மூடுறான்னு சொல்லி திட்டி இருக்கலாம். ஆனால் அதை திட்டல. பொதுவாக பாருங்கள், தீமையான காரியம் ஈஸியாக பரவும். இன்னார் இப்படியாக்கும் அப்படின்னா அந்த ஊரில் இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடுது.
ஆனா நன்மையான காரியங்கள் அதெல்லாம் கிடையாதுப்பா. அதெல்லாம் வந்து நம்ப முடியல. அப்படிங்கிறது மாரி இந்த 10 பேருடைய துர்ச்செய்திய அவங்க கேட்டு முழுவதும் அழுகுறாங்க. இந்த 10 பேருடைய பாதிப்பு அந்த 30,00,000 பேரையும் பாதிக்குது. 2 பேர் சொல்றாங்க. அவங்களுக்கு அவங்க சொல்லியிருப்பாங்க. இந்த மோசே என்னப்பா அவரு அரண்மனையில வளர்ந்தாரு. எப்ப பார்த்தாலும் பாலும் தேனும் ஓடுற தேசம், நலமும் விசாலமான தேசம். கர்த்தர் நம்மள கொண்டு போய் சேர்ப்பார்ன்னு இவரு சொல்லிக்கிட்டே இருக்காரு. செழிப்ப பத்தியே சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த யோசுவாவும் காலேப்பும் அவரு மோசே சொல்றத கேட்டுக்கிட்டு, அதே மாரியே கர்த்தர் நம்ம மேல பிரியமா இருக்காரு. நம்மள கொண்டு போய் அந்த தேசத்துல கொண்டு போய் சேர்ப்பாரு. அப்படின்னு இவங்களும் நல்ல தேசம், நல்ல வீடு, நல்லா வந்து ஆசீர்வாதமா இருக்கலாம்னு செழிப்ப பத்தியே பேசுறாரு. கடவுள் அப்படின்னா கஷ்டப்படணும். நம்ம ரொம்ப வந்து கஷ்டத்துல இருக்கணும், ஏழ்மையில இருக்கணும், தரித்திரத்துல இருக்கணும். அதுதான் கடவுளுக்கு பிரியம்னு இன்னைக்கு நெறையா போதிச்சுட்டாங்க. அந்த ஏழை லாசரு பரலோகத்துக்கு போனான், ஐஸ்வர்யவான் நரகத்துக்கு போனான். அத மட்டும் தான் சொல்றாங்க.